ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். உள்ளத்தோடு உங்கள் சூர்யா. ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் கொடுத்து நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். சேலஞ்சா என்னடா அது அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க கூட உங்களால் சர்வே பண்ண முடியுமா? இதுதான் என்னோட கேள்வி. இந்த வீடியோவில் உங்கள் லைஃப்பில் டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு நம்மளால என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். டிப்ரெஷன் வந்துட்டா பொதுவாக லோவாக ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அது நம்ம மென்டல் ஹெல்த்தோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம். ஸோ டிப்ரெஷன் வந்துட்டா எப்போவுமே நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும், கவலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அவங்களோட பிரெயினில் கெமிக்கல் இம்பேலன்ஸ் நடக்கிறதுனா கூட இருக்கலாம். ஸோ சில பேர் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாதான் சரியாகும் அப்படின்ற ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வெளியிலேருந்து பார்க்கும்போது டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்க கூட எப்படி வாழ முடியும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் அவங்க கூட வாழ்றதுக்கு நமக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணுறது. டிப்ரெஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்க கூட உட்காந்து பேசுறது தான். ஸோ அவங்க இது வரைக்கும் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். ஸோ அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே அவங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்டேயோ இல்லை ப்ரொஃபஷனல் கிட்டேயோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாதான் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களாகட்டும் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாலே பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ லிசன்ன்றது நம்ம உட்காந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எப்போல்லாம் நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் நம்ம அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கொடுத்தாலே போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்குது. டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படிடா சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், சப்போர்ட்ன்றது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா ஆர் எனி அதர் ஹெல்ப் அப்படிலாம் இல்லைங்க. சப்போர்ட்ன்றது அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கிட்ட உட்காந்து அவங்களோட பிரச்சனைகளை நம்ம லிசன் பண்ணுறது அண்ட் அவங்களுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு சப்போர்ட் கொடுத்தாலே போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்க கூட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலுமே இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உங்களோட ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாருமே நமக்கு டைமே இருந்தாலுமே கான்ஸ்டண்ட்டாக மற்றவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கான டைம் எடுத்துக்கிறதும் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதும் தான் இந்த டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்ட பீப்புளை டேக்கிள் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஸோ ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களையும் ரெகக்னைஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும். அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்குமே நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோன்ட் மேக் எக்ஸ்கியூஸ் ஃபார் தம். ஸோ டிப்ரெஷன் வந்துட்டாலே எம்பதி அண்ட் சப்போர்ட் ரெண்டுமே தேவைப்படுற விஷயம் தான். டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்போதுமே ஒரு என்கரேஜ்மெண்ட் தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ அவங்களே அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அவங்களோட லைஃப்பில் நீங்கள் தான் ஒரு பெட்டரான பர்சனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டவங்க காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்பவே லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட பெட்டை விட்டு எந்திரிக்கணும்னே அவங்களுக்கு தோணாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாமல் அவங்களே அதுலேருந்து வெளியில் வரதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேஸில் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட் யுவர் செல்ஃப் ஆன் டிப்ரெஷன். இப்போ டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்க கூட நீங்கள் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியணும். டிப்ரெஷனா என்ன அண்ட் அது எதனால் வருது, யாருக்கெல்லாம் வரும் அண்ட் டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்களை எப்படிலாம் நம்ம வெளியில் கொண்டு வரலாம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டவங்களை ஈஸியாக வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்கரேஜ் தம் டு சீக் ஹெல்ப். டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெல்ப் மற்றவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க லோன்லியாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும் டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களால் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷனெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களை எப்படி வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் டிட்டரியோரேஷன். இந்த டிப்ரெஷனில் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூசைட். ஸோ டிப்ரெஷன் அதிகமாகிற ஸ்டேஜில் அவங்களுக்கு சூசைட் பண்ணிக்கிற தாட்ஸ் எல்லாமே வரும். ஸோ டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்க உங்கள் கூட இருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களோட பிஹேவியரில் சேஞ்சஸ் தெரியும். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க, சியர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டால் அதுக்கு சூசைட் தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பில் டிப்ரெஷன் எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நோட் பண்ண வேண்டியது உங்களோட இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட்
இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் இதெல்லாம் அதிகமாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் மைனூட்டாக நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Surya Vijayan. Actually, one point of time or 3-4 months I was not using face wash. I was only using this powder. Oh, nice. So veru kadla maavu, multani mitti and turmeric. In the moon visham mattu.